ஸோ 10th ரிசல்ட் இன்றைக்கி எல்லோரும் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் நிறைய மார்க்குகள் எடுத்துருக்கிறீங்க. ஸோ இப்போ அடுத்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அடுத்து என்ன குரூப் படிக்க வைக்கிறது, இல்லை என்ன குரூப் கொண்டு போய் சேர்க்கலாம், ஃபஸ்ட் குரூப் சேர்க்கலாமா, செகண்ட் குரூப் சேர்க்கலாமா அப்படின்ற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிற இந்த 1 minute வீடியோவில் ஃபுல் அட்ரஸ் கொடுக்க போகிறோம். ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இது உண்மையாலுமே உங்களுடைய 10th ரிசல்ட்டான்னு கேட்டால் இல்லை, இது உங்களுடைய 12th ரிசல்ட்டுன்னு கூட பார்க்கலாம். ஏன்னா ஒரு கல்லூரி படிப்புக்கு நம்ம என்ன படிக்க போகிறோன்றது இந்த 10th நீங்கள் என்ன குரூப் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய நெக்ஸ்ட் ஒரு 40 years லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரியான கரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய கரியர் பாத் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த 10th 11th எடுக்க போகிற குரூப்பை பொறுத்தது தான். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 3 விஷயத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு 11th உங்களுடைய குழந்தைய ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒன், மேக்ஸில் என்ன மார்க்கு, சயின்ஸில் என்ன மார்க்கு, சோசியலில் என்ன மார்க்கு. மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்துருக்கிறார், ஆவரேஜாக ஒரு 60% மேலே மார்க் எடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அனலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போது மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்த 11th குரூப்பில் என்ன வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் பயாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது வேணால் ஆப்ஷன் இருக்கலாம், அதை எடுக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு அதாவது உங்களுடைய குழந்தை எந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பாருங்கள். மார்க் அடிப்படையில் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவருடைய ஸ்கில்லு, அவர் செய்கிற சின்ன சின்ன வேலைகள், க்ரியேட்டிவிட்டி, இன்வால்மெண்ட்டு, எந்த வேலையை வந்த அளவுக்கு திறம்பட செய்கிறாரு, இன்னோவேட்டிவாக ஏதாவது யோசிக்கிறாரா, நம்ம கொடுக்குற வேலையை திறம்பட அவர் செய்கிறாரா அப்படின்லாம் பார்த்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு, நிறைய ப்ராப்ளம் சால்விங்லாம் யோசிக்கிறார் அப்படின்னா அவர் மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்த படிப்பு எடுக்க தப்பே கிடையாது. இந்த 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையாலுமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். அதர் கோர்சஸ்லாம் ஒரு கேட்டகரி பிரிச்சுக்கலாம். நீங்கள் இன்ஜினியர் தான் ஆக்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு மேத்தமெட்டிக்ஸ் படித்தா மட்டும்தான் இங்கே இன்ஜினியரிங் படிக்க முடியும். இன்ஜினியரிங் ரிலேட்டட் டு டெக்னாலஜி, த இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்டு. ஸோ மேக்ஸ் படித்தா தான் இன்ஜினியரிங் படிக்கணும். இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்க பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் படிக்கணும், இங்கே எதாவது வாய்ப்புகள் இருந்தால் கொடுங்க, தப்பான ஒரு குரூப் 11th எடுத்தேன், அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பெற்றோர்களை பார்க்குறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இன்ஜினியர் தான் ஆக்கணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயாலஜியோ உங்களோட ஆப்ஷனாக இருக்கலாம். ரைட். அடுத்து நீங்கள் டாக்டர் தான் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், டாக்டராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், இல்லை டாக்டர் சார்ந்த மருத்துவத்துறையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா பயாலஜி கட்டாயமாக இருக்கிற குரூப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ப்ரிஃபரபிளி மேத்தமெட்டிக்ஸாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் இன்ஜினியரிங்கோ டாக்டரோ ஏதோ ஒரு படிப்பில் கொண்டு போகலாம். ரிமைனிங் நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் பிகாமோ அக்கௌண்ட்ஸ் எந்த குரூப் வேணால் போகலாம். பட் டாக்டர் ஆக்கணுமா, இன்ஜினியர் ஆக்கணுமா, இல்லை ஒரு சயின்ஸ் ப்ரோக்ராம் படிக்க வைக்கணுமா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ 10th மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஒருவேளை 11th ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு டிப்ளமா லெவலில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா இங்கே நிறைய கல்லூரிகளில் கவர்மெண்ட் காலேஜ்லேயே டிப்ளமா ப்ரோக்ராம் இருக்குது. டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், நியர்பையில் இருக்கிற ஏதாவது ஒரு பாலிடெக்னிக்கில் கவர்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டு கூட பண்ணலாம். இல்லை நேரடியாகவே கல்லூரிக்கு போனாலே உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் நல்ல உயரத்துக்கு வர முடியுன்றதை ரொம்ப மறந்துடாது. எஜுகேஷன் ரொம்ப மோர் காம்ப்ளிகேட்டட். இங்கே கஷ்டமான படிப்புகளை மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நாலேஜை கொடுக்கும். நல்ல நாலேஜ் வச்சு மட்டும்தான் ஒரு வேலை வாங்க முடியும். இங்கே நம்மளால் திறமையோடு இருக்க முடியும். அதை மட்டும் குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு +1 குரூப் எடுத்து படிக்க சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட்.